பந்தியும் பஃபேயும் கதை கேட்கலாமா? இப்பொழுதெல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போனால் முன்மாதிரி பந்திக்கு முந்திக்கோ என்று அநாகரிகமாக விழுந்தடித்தவாறு ஒருத்தர் மேல் ஒருத்தர் இடித்து கொண்டு மியூசிக்கல் சேரில் இடம் பிடிவது போல் டைனிங் ஹாலில் காலி நாற்காலியை நோக்கி பாய வேண்டிய அவசியமே இல்லை. முதலில் சாப்பிட்ட எச்சில் இலைகளை எடுக்கும் முன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு எச்ச சொச்சங்களை அருவருப்புடன் பார்க்கும் அபாக்கியங்கள் இல்லை. பிரபல சமையல் கான்ட்ராக்ட் விற்பனர்களெல்லாம் இப்பொழுது பஃபே முறைக்கு தாவிவிட்டார்கள். இது ரொம்ப ஆறுதலான விஷயம்தான் என்றாலும் எல்லா பஃபே விருந்துகளிலும் இஷ்டம் போல் வெட்டுங்கள் என்று முழு சுதந்திரம் அளிப்பதில்லை. முக்கியமாக கல்யாண பஃபேக்களில் ஒவ்வொரு பலகார செஷனிலும் ஓரிரு வெயிட்டர்கள் கிங்கரர்கள் போல் ஒரு கையில் பிளாஸ்டிக் உரையை மாட்டிக்கொண்டு கரண்டியுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். தட்டை நீட்டினால் கரண்டியால் பலகாரத்தை எடுத்து நம் தட்டில் ஒரு உதறல் உதறுவார். சில சமயம் பொங்கல் இசுக்கு பிசுக்காக இருந்தால் பாதி கரண்டி அளவு தான் தட்டில் விழும். மீதி பாதி நிரந்தரமாக கரண்டியில் ஒட்டி கொண்டிருக்கும். அளவை குறைக்க கான்ட்ராக்ட்காரரே கரண்டியில் நிரந்தரமாக அதை ஒட்டியிருப்பார்களோ என்று கூட சிலர் சந்தேகப்படுவதுண்டு. இன்னும் ஒரு கரண்டி என்றோ சம் மோர் ப்ளீஸ் என்றோ விழவே இல்லையே என்றோ பொங்கல் பொறுப்பாளரிடம் பேரம் பேச முடிகிறதா? பின்னாலே கியூவில் இருப்பவர்களுக்கு பொறுக்காது. சரியான அல்பம் என்பது போல் பார்ப்பார்கள். அவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நமக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறதல்லவா? அதிகமான ஐட்டங்கள் இருப்பது போன்ற பிரம்மையை உண்டு பண்ணுவதில் பஃபே சமையல்காரர்களுக்கு விசேஷ சாமர்த்தியம் உண்டு. உதாரணமாக இட்லி கியூவில் நிற்கிறோம் என்று வையுங்கள். தட்டை ஏந்தி போனவுடன் பிளாஸ்டிக் உரை கைக்காரர் ஒரு இட்லியை நம் தட்டில் வைக்கிறார். அடுத்தவர் வாளியிலிருந்து சிவப்பாக ஒரு சட்னி போடுகிறார். சில இன்ச் நகர்ந்ததும் பச்சையாக ஒரு சட்னி. இன்னும் முன்னேறினால் கூட்டு மாதிரி இனம் தெரியாத ஏதோ ஒன்று. அதையும் தாண்டி போனால் மிளகாய் பொடியும் எண்ணெயும் ரெடி மிக்ஸாக கலந்து வைத்ததை ஒருத்தர் ஒரு ஸ்பூன் சிந்துகிறார். இந்த தொடரை அடுத்து சென்றால் கமகமென்று சூடா சாம்பாரை ஒருத்தர் ஊற்றுகிறார். சாம்பாரையும் கடந்தால் மோர்க்குழம்பு மாதிரி, ஆனால் மோர்க்குழம்பு அல்லாத ஏதோ ஒரு திரவம். ஒரு இட்லிக்கே இத்தனை உபகிரகங்களும் இருப்பதால் பிளேட் நிரம்பி விடுகிறது. ஆனால் நாம் கடக்க வேண்டிய பலகார தூரமோ இன்னும் ஏராளம். இட்லிக்கு முன்னதாக ஸ்வீட் உண்டாச்சே, அடடே, அதை கோட்டை விட்டு விட்டோமே. எல்லா தட்டிலும் மஞ்சளாக ஒன்று மின்னுகிறதே. பாதாம் அல்வாவா, மைசூர் பாக்கா? எதுவாக இருந்தாலும் பஃபே தர்மம் என்னவென்றால் எந்த பலகாரத்தையும் ஒதுக்கிய பாவம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான். ஆனால் தியேட்டரிலிருந்து புறப்பட்ட பின் கேட்டில் காரை ரிவர்ஸ் செய்வது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் பஃபே கியூவிலிருந்து ரிவர்ஸ் எடுப்பது. ஒரு ஸ்வீட் துண்டுக்காக கியூவிலிருந்து விலகினோமானால் மறுபடியும் நமக்கு அந்த இடம் கிடைக்காது. சார், கொஞ்சம் இடத்தை பார்த்துக்கோங்க, ஓடி போய் ஸ்வீட் வாங்கின்னு வந்துடுறேன் என்று கியூவில் இருப்பவர்களிடம் சொல்ல முடியுமா என்ன? நமக்கென்று சில செல்ஃப் ரெஸ்பெக்டுகள் இருக்கிறதே. ஆகவே அந்த ஸ்வீட்டை அடுத்த ரவுண்டில் சந்தித்து கொள்ளலாம். இப்போதைக்கு இட்லியின் தொடர்ச்சியை கவனிப்போம் என்று அடுத்த பலகார பக்கம் போகிறோம். அடுத்தது கிச்சடி. கிச்சடிக்கும் பல உபகிரகங்கள் உண்டு. கொத்து, வத்த குழம்பு, வற்றாத குழம்பு, அதற்கு ஒரு கூட்டணி. கூட்டு, இட்லி கூட்டணியுடன் கிச்சடி கூட்டணியும் சேர்த்து தட்டில் சற்று கலோபரம் ஏற்படுகிறது. ஆனால் இப்போது தான் 2 பலகாரங்களை அடைத்திருக்கிறோம். அடுத்தது என்ன? ஊத்தப்பமா? நகர்கிறோம். சிறிய சைஸில் சற்றே ஆரிய ஊத்தப்பம் இட்லி கிச்சடி மீது விழுகிறது. அதற்கு தொட்டுக்கொள்ள சமையல்காரர் தேங்காய் பாலோ மாங்காய் பாலோ செய்திருக்கிறார். அந்த திரவம் ஒரு பேப்பர் கிண்ணத்தில் ஊத்தப்பத்துக்கு அருகே இடம் பிடித்து கொள்கிறது. ஏற்கனவே திரவ நிலையில் தட்டில் இருந்த சாம்பாரை பராமரிப்பதே பெரும் கஷ்டமாக இருக்கும்போது பால் போன்ற நிறத்தில் இது வேறு வந்து சேர்ந்திருக்கிறது. பார்ப்போம். இதையெல்லாம் ரசிக்கத்தானே வேண்டும் என்று மனசை தேற்றிக்கொண்டு அடுத்த ஐட்டத்துக்கு பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு நகர்கிறோம். பஃபே அனுபவமுடையவர்கள் கியூவின் துவக்கத்திலேயே முன் ஜாகிரதையாக 2 காலி பிளேட்டுகள் எடுத்து வருகிறார்கள். ஐயோ, இப்படி 2 பிளேட் எடுத்து வர வேண்டும் என்று புத்தி நமக்கு இல்லையே என்று நாம் நினைக்கிறதையே மனைவியும் நினைத்து நம்மை பார்க்கிறாள். ரகசிய குரலில், நான் வேணும்னா போய் 2 தட்டு எடுத்து வரட்டுமா என்கிறாள். சீச்சி, அல்பம், சும்மா இரு என்று அடக்குகிறோம்.
அல்லது அடுக்குவது போல் கண்ணால் முறைக்கிறோம். கிச்சடிக்கு பிறகு இடியாப்பம் வெள்ளை வெளியேறென்று கவர்கிறது. 2 இடியாப்பமும் அதற்கு தொட்டுக்கொள்ள குருமா ஒரு கிண்ணமும் தட்டில் வந்து சேருகிறது. காலேஜ் நேரத்தில் மாணவர்கள் பஸ்ஸில் தொத்திக் கொள்வது போல் தட்டு விளிம்பில் ஒரு இடியாப்பம் தொங்கியவாறு விழுந்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறது. கியூவில் நகர்ந்து கொண்டே சாப்பிடுவதும் நாசுக்கானதாக இல்லை. யாரும் அப்படி சாப்பிடுவதில்லை. இடியாப்பம் ப்ளஸ் குருமாவுடன் இப்பொழுது இன்னும் ஒரு பேரிடி. சுட சுட கல்லில் மசாலா தோசை. ஏக காலத்தில் அரை டஜன் கமகம என்று வேகுகிற காட்சியை காண்கிறோம். ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கரண்டி மாவை டபராவில் மொண்டு அவன் அருளாலே அவன்தான் போற்றி என்பது போல் அதே டபராவினால் மாவை கல்லில் தேய்த்து சுட சுட மசால் தோசை மடித்தாயிற்று. நம் தட்டில் தொப்பென்று இரும்பு கரண்டியால் போடுகிறார். தோசையானது சகல பலகாரங்களையும் பாதியளவு மறைத்தவாறு தட்டில் உட்கார்ந்து விட்டது. இப்பொழுது செக்க செவேல் என்று காலிஃப்ளவர் ஃப்ரை. டிவி கதைகளில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு என்பது போல் கட்டாயம் பிரேக் கொடுக்காவிட்டால் தட்டை ஒழுங்காக தூக்க முடியாது போன்ற நிலை. அந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நம் தட்டில் ஒருத்தர் தூவுகிறார். மொரமொர ஃப்ரை. சாம்பாரில் மூழ்கி தனது மொரப்பை இழக்கும் அநியாய காட்சியை காண சகிக்காமல் முதல் சுற்றை முதலில் காலி செய்து விடுவோம் என்பதாக வைத்து கொண்டு சாப்பிட ஏதாவது மேஜை ஜன்னல் விளிம்பு கிடைக்காத என்று பார்க்கிறோம். ஓட்டல்களானால் அப்படிப்பட்ட விளிம்புகள் கிடைக்கும். கல்யாண மண்டபத்தில் பிளேட்டை ஒரு கையில் வைத்து கொண்டு மண்டபத்தில் உலாவி கொண்டு சாப்பிட வேண்டும். எதிரே வருபவருடன் முட்டிக்கொண்டு தட்டை சாய்த்து விட்டால் அசிங்கம். பட்டுப்புடவைகள் அதிகம் சஞ்சரிக்கும் ஸ்தலம். ஆகவே பரம ஜாகிரதையாக டிராஃபிக் ஜாமில் பைக் செலுத்தி செல்வது போல் ஜாகிரதையாக வளைந்து நெளிந்து ஊடுருவ வேண்டும். எதிரிலே தெரிந்தவர் வாட்டர் பாட்டிலுடன் வருகிறார். சீல் செய்யப்பட்ட சிறிய சைஸ் அழகான வாட்டர் பாட்டில். அடடே, இப்படி ஒரு ஐட்டம் தருகிறார்களா? அது எங்கே என்று நாலா பக்கமும் கண்ணை சுழற்றி ஒரு வழியாக கண்டுபிடித்து மேற்படி பாட்டில் தண்ணீரை கைப்பற்றும் வரை நாம் ஏமாந்து விட்டோம் என்று உறுத்தல் இருக்கிறது. தண்ணீர் கியூவில் நின்று ஒரு பாட்டிலை வாங்கி இடுக்கி கொண்டு வெற்றிகரமாக சாப்பிட தொடங்கினால் எவனோ தயிர் வடையை தயிர் சொட்ட சொட்ட ஒருத்தர் எடுத்து போகிறார். மேலே தழை கிழை போட்டு வடை. அபார கவர்ச்சியாய் இருக்கிறது. உடனடியாக தயிர் வடை இலாகாவை தேடுகிறோம். இன்னும் அதே எச்சில் தட்டை தூக்கி கொண்டு போக வேண்டுமா? அனுபவம் உள்ளவர்கள் கையிலுள்ள தட்டை கீழே அதற்கென்று இருக்கிற வாளியில் போட்டுவிட்டு புது தட்டுடன் தயிர் வடை பயணம் துவங்குவதை காண்கிறோம். ஆஹா, நமக்கு இந்த டெக்னிக் தெரியாமல் போயிற்றே. சரி, பரவாயில்லை என்று பழைய எச்சில் தட்டிலேயே தயிர் வடை கியூவில் நின்று மேற்படி வஸ்துவை அடைக்கிறோம். தயிர் ததும்பும் தயிர் வடை. அதற்கு ஒரு ஸ்பூன். அருகில் வரட்டு மிளகாய் பொடி செக்க சிவக்க. அதை நாமே எடுத்து தூவி கொள்ளும்போது பிளேட்டை உஷாராக பிடிக்காவிட்டால் தயிர் கீழே கொட்ட ஏது உண்டு. காரா பூந்தி சார் என்று அதட்டுகிறது ஒரு குரல். ஓ, தயிர் வடை மேலே காரா பூந்தி தூவ ஒருத்தர் காத்திருக்கிறார். கோவிலில் சண்டிகேஸ்வரரை சுற்றாவிட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடுமாம். அது மாதிரி காரா பூந்திக்காரனின் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்று அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு நகரும்போது சாம்பார் வடை குறுக்கிவிடுகிறது. நல்ல வேலை, தனி பிளேட்டில் தந்து விடுவதால் அதையும் வாங்கி கொண்டு அதற்கு மேலாக தூவப்படும் வெங்காயம் கொத்தமல்லி இதர அலங்காரங்களையும் அங்கீகரித்து கொண்டு சீக்கிரம் சாப்பிடுவோம் என்று வேகமாக நடக்கையில் குழிப்பணியாரம் கவன ஈர்ப்பை கொண்டு வருகிறது. சின்ன சின்ன சைஸில் என்ன அழகு, என்ன புதுமை! அதை கையகப்படுத்தி கொண்டு நகர்ந்தவுடன் காகித பிளேட்டில் கொட்டிய சாஸ் ரெடியாக இருக்கிறது. அதையும் கொத்தி கொண்டு 2ஆம் சுற்றை முடிக்கிறோம். வயிற்றில் இன்னும் நிறைய இடம் இருப்பதாகவே தோன்றுகிறது. கண்கள் ஏற்படுத்தும் பிரமை. இன்னும் சுண்டல், சித்திரனன் வகைகள், பூரி, நான், பிரெட் பட்டர் ஜாம், சப்பாத்தி, பரோட்டா, மசால் தோசை எல்லா தினுசுகளும் அவ்வப்போது சுடுக்கல்லில் போட்டு போட்டு எடுக்கப்பட்டவை. இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாவது தின்னாமல் வெளியேறினால் நமக்கு கொடிய நரகம்தான் கிடைக்கும் என்ற உணர்வு தோன்ற அந்தந்த வரிசைகளில் நிற்கிறோம். கொஞ்சம் கலைந்து இருந்தாலும் இப்போதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தோசை போடுபவர் நீட்டும் நீல தோசை கரண்டி நம்மேல் பட்டுவிடாதபடி ஜாகிரதை உணர்வோடு ஒதுங்கி கொண்டு தட்டை மட்டும் முன்னே நீட்டி தோசை பெற வேண்டும். நமக்கு வேண்டியது தோசையே தவிர சூடு அல்ல என்பது யாவரும் அறிந்ததே. இத்தனைக்கு அப்புறம் காய்கறி, பழம், பிரெட், வட்ட வெள்ளரிக்காய் துண்டுகள், தக்காளி வட்டங்கள், அன்னாச்சி பழ துண்டுகள், சகல பழங்களும் கலந்த பழக்கலவை. அப்புறம்
அட்டை குப்பிகளில் ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ், அட்டை குப்பிகளிலே காபி, அப்புறம் நாட்டுப்புற பீடா, நகர்ப்புற பீடாவென்று பீடா ரகங்கள். தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் வெற்றிலையில் ஒன்றை பிரித்து அதில் சுண்ணாம்பையோ எண்ணத்தையோ தடவி எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத பல வகை பொருள்களை வேகமாக தூவி கொஞ்சம் குல்கந்தையும் வழியத்தக்க இன்னும் சிலவற்றையும் போட்டு 1-2ஆக மடித்து தரும் பீடா வகையை டபக்கென்று வாயில் போட்டு படக்கென்று வாயை மூடிக்கொண்டு விட வேண்டும். பஃபேயில் விருந்து விசாரித்தல் என்று தனியாக எதுவும் கிடையாது. பந்தி சாப்பாடு என்றால் பெண்ணின் அப்பாவோ பிள்ளையின் அப்பாவோ புது வேட்டி சலசலக்க பந்தியில் தனக்கு தெரிந்த முகங்களையும் நெருங்கிய நண்பர்களையும் ஒப்புக்காவது சராசரியாக 1.25 நிமிஷத்துக்கு அவசரம் கலந்த அன்புடன் விசாரிப்பார்கள். என்ன, நீங்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை, ஹஹஹா என்று பெருசாக போலி சிரிப்பாவது சிரிப்பார்கள். பஃபே சந்தை கடை கூட்டம்தான். கைத்தட்டில் உள்ள பலகாரங்கள் கீழே விழாமல் இருக்க வேண்டுமே என்ற பேலன்ஸ் செய்யவே நமக்கு நேரம் சரியாயிருக்கும். உறவினர், சிநேகிதர் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று தலை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடிவதில்லை. கல்யாணம் நடத்துபவர்களும் அந்த கசமுசா கூட்டத்தில் நம்மை தேடி கண்டுபிடித்து நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றெல்லாம் சொல்ல இயலாது. அவர்களாகவும் வர முடியாது. நாமவும் அவரை தேடி போய் விடை பெற முடியாது. பந்தி பரிமாறல் என்றால் ஒரு நடை 2 வரிசைகளுக்கு நடுவில் நடந்தால் போதும், விசாரித்து முடித்து விடலாம். நேரிலே வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிங்க என்று புகழ்வார்கள். பஃபே முறையில் அந்த புகழ் கிடைக்காது. பழக்கப்பட்ட மாடுகள் பழகின தொட்டிகளில் பருத்தி கொட்டை தின்பது போல பலகாரங்களுக்கு அருகே போய் சாப்பிட்டுக்கிட்டு போய்க்கினே இருக்க வேண்டியது தான். ஆனால் பந்தி விருந்தில் இங்கே கொஞ்சம் சாம்பார், இங்கே வரவே வரலை என்றெல்லாம் குரல் எழுப்போம். பஃபேயில் அந்த மாதிரி சத்தமெல்லாம் எழவே எழாது. ஹவுஸ்ஃபுல் என்று அநாகரிகமாக பந்தி விருந்தில் ஹால் நிரம்பியதும் அரைக்கதவை தாளிட்டு துவார பாலகர்கள் காவல் காப்பார்களே, அந்த அசிங்கமெல்லாம் பஃபேயில் கிடையாது. இன்னொரு பெரிய நன்மையும் உண்டு. பந்தியில் என்றால் நமக்கு எதிரே நாம் வெறுக்கும் ஒரு முகம் உட்கார்ந்து இருப்பதை கவனித்தால் நான் எழுந்து வாக் அவுட் செய்ய முடியாது. சாப்பிட்டு முடிக்கிற வரை அந்த ஆளை சகித்து கொள்ள வேண்டும். பஃபேயில் நமக்கு பிடிக்காத ஆளின் தலை தெரிந்ததுமே நைஸாக வேறு பக்கம் நகர்ந்து விடலாம். இன்னொரு பெரிய நன்மையும் உண்டு. பவதி பிக்ஷேந்தாகி என்பது போல கையில் தட்டேந்தி சாப்பிடச் செல்லும்போது நம்மை அறியாமலேயே ஒரு அடக்கமும் உண்டாகிறது. பஃபே பெருமையை ரசிக்காத உணராத சில பேர் இருக்கிறார்கள். எந்த ஒரு புதுமை வந்தாலும் மனமொப்பி முதலில் அதை ஏற்க மாட்டார்கள். பஃபே முறையை எதிர்க்கும் என் கர்நாடக மாமா, போடா நீயும் உன் பஃபேயும் பிச்சைக்காரன் ஆட்டும் தட்டை தூக்கி கொண்டு கியூவில் நின்று வாங்கி திங்கணுமாக்கும் என்று கத்துவார். எனக்கென்னவோ பஃபே என்பது பிச்சை விருந்தாக தோன்றவில்லை. அது இச்சை விருந்து என்பதே என் கட்சி. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.